ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னிக்குட்டி பற்றி தெரியுமா? அதுவும் கொம்பு வளர பன்னிக்குட்டி பற்றி தெரியுமா? எஸ், தெர் இஸ் அ பிக் ஸ்பீஷியஸ் இஸ் கால்ட் பாபிரூசா. ஏண்டா பன்னிக்குட்டிக்கெல்லாமா நான் கண்டென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன்னா இந்த பன்னிக்குட்டிக்கு கொம்பு வளரும். அதுவும் மாடு மாதிரி தலை மேலே யானை மாதிரி வாயில் இருந்து. இதோட கொம்பு யானை மாதிரி வளர்றதுனால இது ஒரு மாதிரி வளைஞ்சு தலையை நோக்கி போய் கடைசியில் அந்த நம்மளோட உச்சந்தலையில் போய் குத்தி அதுவே தன்னோட மூளைக்குள்ளே சொருகி கடைசியில் பிரெயின் டெட் ஆகி அந்த பண்ணி செத்து. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுல வந்து பல் வளரும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதோட மூளை தலையை ஃபஸ்ட்டு ஓட்டையை போட்டு மண்டை ஓட்டையை போட்டு உள்ளே இருக்க மூளையை குத்தி ரொம்ப பெயின் அனுபவிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான சுச்சுவேஷன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வலி தாங்க முடியாமலே வேறு வலி இல்லாமல் அது சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அது வளரதான் போகுது. பிகாஸ் அது வந்து ஒரு எலும்பு மாதிரி ஒரு வளர்ச்சி தானே. ஸோ அது வளர்ந்து அது மண்டையை ஓட்டை போட்டு அதுக்கு உள்ளே இருக்க மூளையை குத்தி அவ்வளோ பெயினோட அது ஒரு நாள் செத்து போயிடும். இது எவ்வளோ ஸ்லோவான ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கோங்க. சில பேர்லாம் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த கடவுள்லாம் இருக்காரு, அவர் தானே நம்மளாம் படைக்கிறாரு. அவரையும் இந்த பன்னிக்குட்டி வந்து இவ்வளோ கொடூரமாக, இவ்வளோ வன்மமாக, இவ்வளோ ஆக்ரோஷமாக, எதிரி கூட இப்பெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. சில பேர் கொலை பண்ணுறவங்க கூட சடனாக குத்தி சாப்பிடுறாங்க. ஒரு கடவுள் இவ்வளோ ட்ரமாட்டிக்காக கொடுமைப்படுத்தி ஒரு மிருகத்தை சாகடிக்கிறாருன்னா அவர் கடவுளா? அண்ட் இன்னொன்று ஒரு கும்பல் வேறு இருக்காங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து நம்மளா ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து அது வளர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எவால்யூவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி தானே எவால்யூவேட் ஆகும். இதுக்கு அது தேவையே கிடையாது. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சில பேர் சயின்ஸ்ன்றாங்க, சில பேர் கடவுள்ன்றாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குற கேள்வி தான். உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.